வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரி அருகே நியூ ஜல்பைகுரி முதல் டார்ஜிலிங் வரை பயணிக்கும் நீராவி இன்ஜின் மூலம் இயங்கும் மீட்டர் கேஜ் மலை ரயில் 125 வயதை எட்டியுள்ளது. டார்ஜிலிங் மேற்கு வங்க மாநிலத்தில் அமைந்துள்ள மலை வாசஸ்தலம் ஆகும். இமயமலையில் அமைந்துள்ள டார்ஜிலிங்கின் இயற்கை அழகை ரசிக்க கோடை காலம் ஏற்றது. இந்த மலை பிரதேசத்துக்கு செல்லும் மலை ரயில் பொம்மை ரயில் அல்லது டார்ஜிலிங் இமயமலை ரயில் என்று அழைக்கப்படுகிறது. இன்றும் தொடர்ந்து செயல்பட்டு வரும் இந்த பொம்மை ரயிலை இயக்கும் நீராவி இன்ஜின்கள் 125 வயதை எட்டியுள்ளன. அதன் பயணத்தின் மூலம் கிட்டத்தட்ட 2200 மீட்டர் உயரம் வரை மலை ஏறுகிறது. பொள்ளாச்சியில் மனநலம் பாதித்தவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளிடம் பணம் மற்றும் நகையை கையாடல் செய்த குற்றச்சாட்டின் கீழ் எஸ்ஐ நவநீத கிருஷ்ணனை போலீசார் கைது செய்துள்ளனர். மதுரையில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்ற ரோட் ஷோ நிகழ்ச்சி நடந்தது. 3 மணி நேரம் 45 நிமிடம் நடந்த இந்த ரோட் ஷோவின் போது ஸ்டாலின் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றார். மதுரைக்கு முதல்வர் ஸ்டாலின் சென்ற நிலையில் அவர் செல்லும் வழியில் இருந்த பந்தல்குடி கழிவுநீர் கால்வாய் அலங்கார துணி கொண்டு மறைக்கப்பட்ட சம்பவம் விமர்சனத்தை கிளப்பியுள்ளது. மதுரையில் இன்று திமுக பொதுக்குழு கூட்டம் பிரம்மாண்ட முறையில் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சமூக வலைதளத்தில் கூறியிருப்பதாவது: மதுரையில் திராவிட மாடல் முதல்வர் நடைபயணம் போகும்போது கால் வலிக்க கூடாது. அவர் நடக்கும் பாதைகள் மட்டும் புதிய சாலைகள், அவர் கார் செல்லும் ரோடுகள், அருகில் ஓடும் கழிவுநீர் ஓடைகளை பார்க்கக்கூடாது என்பதற்காக பல கிலோமீட்டர் வரை அலங்கார துணியால் மறைத்து மக்களின் வரிப்பணம் எப்படி திமுக ஆட்சியில் செலவழிக்கப்படுகிறது? இந்த பகுதியில் தான் அதிகமாக இஸ்லாமிய பட்டியலின மக்கள் வாழ்கிறார்கள். வாக்களித்த மக்களே பாருங்கள் என்றார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்த பதிவுக்கு பதில் அளிக்கும் போது அவமதிப்பு கருத்துக்களை தெரிவித்ததாக புனேயை சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவியை கொல்கத்தா போலீசார் கைது செய்தனர். கேரளாவில் பருவமழை துவங்கியதிலிருந்து 440% கூடுதல் மழை பதிவாகியுள்ளது. கனமழையால் கடந்த 24 மணி நேரத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் அசாம் மாநிலத்தில் 5 பேரும், அருணாச்சலில் 7 பேரும் உயிரிழந்தனர். தென்மேற்கு பருவமழை வழக்கமாக கேரளாவில் ஜூன் 1 துவங்கும். ஆனால் இந்த ஆண்டு 8 நாட்களுக்கு முன்னதாக மே 24ஆம் தேதியே துவங்கியது. இதற்கு முன்னர் கடந்த 2009ஆம் ஆண்டு மே 23 தென்மேற்கு பருவமழை துவங்கியது. இந்த ஆண்டு பருவமழை துவங்கியது முதல் அம்மாநிலத்தில் மழை கொட்டி தீர்த்து வருகிறது. பல இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. பல மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கிய மே 23 முதல் இன்று வரையிலான காலத்தில் 440.1 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்த காலத்தில் பதிவாக வேண்டிய மழை அளவு 81.5 மில்லிமீட்டர். மாவட்டங்களை பொறுத்தவரை பாலக்காட்டில் வழக்கமாக 44 மில்லிமீட்டர் மழை பதிவாக வேண்டிய நிலையில் கடந்த 7 நாட்களில் மட்டும் அங்கு 434.9 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது தெரியவந்துள்ளது. இதனிடையே கேரளாவில் அடுத்த 4 முதல் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்திய ராணுவம் தற்கால போர் முறைகளுக்கு ஏற்ப நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தற்கொலைப்படை ட்ரோன்கள், மின்னணு போர்க்கருவிகள் மற்றும் ஸ்மார்ட் ஆயுதங்களை விரிவான பயிற்சி மற்றும் சோதனைகளுக்கு உட்படுத்தியுள்ளது. இந்த முயற்சி சீனா, பாகிஸ்தான் உள்ளிட்ட அண்டை நாடுகளின் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிப்பதற்கான தயார் நிலையை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சியாகும். இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசின் ஆத்ம நிர்பர் பாரத் முன்முயற்சியின் கீழ் உருவாக்கப்பட்ட பல்வேறு மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் இந்த பயிற்சி மற்றும் சோதனைகளில் இடம்பெற்றுள்ளன. அதன்படி பொக்ரான்கள துப்பாக்கி சூடு தளங்கள், பாப்பினாக்கள துப்பாக்கி சூடு தளங்கள் மற்றும் ஜோஷிமத் உள்ளிட்ட நாடு முழுவதும் உள்ள முக்கிய இடங்களில் விரிவான திறன் மேம்பாட்டு போர் பயிற்சி மற்றும் சோதனைகள் நடைபெற்றன. இந்த மதிப்பீட்டிற்கு உட்பட்ட தளங்களில் ஆளில்லா வான்வழி அமைப்புகள், துல்லிய வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள், தற்கொலைப்படை ட்ரோன்கள், துல்லிய பல ஆயுத விநியோக அமைப்புகள், ஒருங்கிணைந்த ட்ரோன் இடைமறிப்பு அமைப்பு, குறைந்த அளவிலான இலகுரக ரேடார்கள், இதர மின்னணு போர்க்கருவிகள் ஆகியவை அடங்கும். ஆக்ரா மற்றும் கோபால்பூரில் பிரத்யேக வான் பாதுகாப்பு உபகரண சோதனைகளும் திட்டமிடப்பட்டுள்ளன. அதிநவீன பாதுகாப்பு அமைப்புகளின் செயல்திறனை கடுமையாக மதிப்பிடுவதற்கு வசதியாக மின்னணு போர் உருவகப்படுத்துதல்களை ஒருங்கிணைந்து கள சோதனைகள் நடத்தப்படுகின்றன. வளர்ந்து வரும் போர்க்கள தேவைகளை பூர்த்தி செய்ய வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை விரைவாக உள்வாங்குவதை உறுதி செய்ய இந்த பயிற்சி அவசியமாகிறது என தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டுக்குள் நாட்டில் நக்சல் அமைப்பு முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ள நிலையில் தெலுங்கானா மாநிலம் முலுக்கு மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகள் 8 பேர் போலீசில் சரணடைந்தனர். இது தொடர்பாக போலீசார் கூறுகையில், மகாராஷ்டிரா மற்றும் சத்தீஸ்கரை சேர்ந்த ஒரு பிரிவு குழு உறுப்பினர், 2 பகுதி குழு உறுப்பினர்கள் உட்பட 8 மாவோயிஸ்டுகள் ஆயுதங்களை கைவிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சபரீஷ் முன் சரணடைந்தனர். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை 355 மாவோயிஸ்டுகள் சரணடைந்துள்ளனர். நக்சலிச பாதையை விட்டு வெளியேறி தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் அமைதியான வாழ்க்கையை வாழ முடிவு செய்து சரணடைந்துள்ளனர் என தெரிவித்தனர். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன்.
மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.